அமெரிக்காவின் ஊடாக தங்களுக்குரிய நன்மைகளை பெறுவதற்கான களங்களை அவர்கள் ஏற்படுத்தி அதில் வெற்றி பெற்று வருகின்றார்கள். அமெரிக்காவின் போக்கு என்பது தற்பொழுது அனைத்து நாடுகளாலும் கண்டிக்கப்படுவதாகவும் அல்லது அவர்கள் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவில் இருந்து விலகிச் செல்வதாகவுமான ஒரு பாணியை நாங்கள் காண்கின்றோம். நம்பிக்கை இழத்தல் என்பதை அமெரிக்கா தானாகவே விதைத்து செல்கின்றது. போராளிகளால் நடத்தப்படுகின்ற தாக்குதலால் சில வேளைகளில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்கின்ற பயம் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் இழப்புகள் நூற்றுக்கணக்கில் இடம்பெறக்கூடியதாகவும் அல்லது அவை வேறு விதமான ஒரு போரை கொண்டு வரக்கூடியதாகவும் அமையும். ஏனென்றால் இந்த பிரதான விமானம் தாங்கி கப்பல் தாக்கப்பட்டால் அல்லது அதில் பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டால் அதனால் இழக்கப்படுகின்ற தொகை என்பதை விட இழக்கப்படுகின்ற உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 6000 பேரை தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு கப்பல். அமெரிக்கா ஒரு உலக போரை நோக்கி செல்வதாக இருந்தால் கூட அது பல மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு போரையோ அல்லது பல வாரங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு போரையோ நடத்தாமல் அது சில இடங்களில் சில வேளைகளில் அணு ஆயுத தாக்குதல்களை கூட நடத்தலாம். குறிப்பாக மத்திய கிழக்கில் இந்த யெமன் போன்ற இடங்களில் அவ்வாறான நிலைமை என்றால் அவர்கள் காசு, அதாவது தற்பொழுது அவர்களுக்கு பொருளாதார முடக்க நிலை இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய கடன் சுமை என்பது அதிகமானதாகவும் 34 ட்ரில்லியன் அதாவது 34,000 பில்லியன் டாலர்களாக இருக்கின்றபடியால் அது ஒரு குடும்பத்தினருக்கு ஒரு சராசரி அமெரிக்கருக்கு அந்த கடன் என்பது 40,000 டாலர்களுக்கு மேல் இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தி பிரணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ஏமனின் ஹவுதிகள் சர்வதேச கப்பல் பாதைகளை தொடர்ந்து தாக்கினால் ஈரானுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படி சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பேச போன்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக. வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து செங்கடலில் ஒரு அமெரிக்க விமான தாங்கி கப்பலை ஹவுதிகள் குறிவைத்ததை அடுத்து ஏமனின் ஹவுதிகள் சர்வதேச கப்பல் பாதைகளை தொடர்ந்து தாக்கினால் ஈரானுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படி சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உலக ஒழுக்கின் தற்போதைய நிலைமை என்பது இருக்கின்ற போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அதேபோல பொருளாதார போர்களை மற்ற நாடுகள் மீது மேற்கொள்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கை என்பது தற்பொழுது வியாபித்து செல்வதற்கான காரணம் இந்த பயண பாதை சுயஸ் கால்வாய் என்பது முக்கியமான பாதை. அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான தொடர்பாடலுக்கு, ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களுடனான தொடர்பாடலுக்கு முக்கியமான பாதையாகவும் இந்த பாதை இல்லாவிட்டால் சுமார் 8 நாட்கள் அல்லது 10 நாட்கள் மேலதிகமாக, அதாவது 2550க்கும் மேற்பட்ட கடல் மைல்கள் கடக்கப்பட வேண்டியனவையாக சீனோட்ஸ் என்பவர்கள் அது கடக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அவ்வாறான நிலைமையின் போது பொருளாதார செலவுகள் மேலதிகமாகும். அதைவிட ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கான அதாவது ஐரோப்பாவை விட குறிப்பாக இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் இது ஒரு ஆபத்தான நிலைமையாக இருக்கும். இதனை கவனிப்பதற்காக அமெரிக்கா தனது அதாவது விமானம் தாங்கிய ஒரு கப்பல் அணி ஒன்றை அங்கே வைத்திருக்கின்றது. அந்த அணி மீதான தாக்குதல் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்த ஹூதிஸ் அந்த படையினரால். அன்சா அல்லாஹ் என்றார்கள், அதாவது அல்லாவின் நண்பர்கள் அல்லது அல்லாவிற்கு விசுவாசமானவர்கள் என்றுதான் நினைக்கின்றேன். அவ்வாறு குறிப்பிடப்படும் இந்த ஹூதிஸ் இந்த படையணிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் நிச்சயமாக சாதாரண ஒரு எறிகணை கூட தப்பித்தவரை அந்த கப்பலை சேதத்திற்கு உள்ளாக்கினால் பலத்த சேதங்களை அது சந்திக்க வேண்டி வரும். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் எனப்படுகின்ற அந்த யுஎஸ் டெர்மன் எனப்படுகின்ற அந்த விமான தாங்கி நாசஹாரி கப்பல், அந்த கப்பலில் சுமார் 6000 பேர் பணியாற்றுகின்றார்கள். அது ஒரு நகரம்.
ம்ஹ்ம். 90க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கின்றன. அதைவிட அந்த கப்பல் தொடர்ச்சியாக பல மாதங்கள், நாட்கணக்குகள் அல்ல, பல மாதங்கள் பயணிக்கக்கூடியதாக இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதாவது வந்து அணுசக்தியின் உதவியுடன் இயங்குகின்ற ஒரு கப்பல். அதற்கான உணவு விநியோகங்கள் எல்லாம் அது செல்கின்ற பாதையிலேயே கொண்டு சென்று கொடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள். இவ்வாறான ஒரு 6 அல்லது 7 படைத்தொகுதியை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. எனவே இந்த ம்ஹ்ம். படைத்தொகுதி என்பது தற்பொழுது அங்கே இந்த ஹூதிஸ் போராளிகளால் நடத்தப்படுகின்ற தாக்குதலால் சில வேளைகளில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்கின்ற பயம் இருக்கின்றது. ம்ஹ்ம். அவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் இழப்புகள் நூற்றுக்கணக்கில் இடம்பெறக்கூடியதாகவும், அல்லது அவை வேறு விதமான ஒரு போரை கொண்டு வரக்கூடியதாகவும் அமையும். ஏனென்றால் இந்த பிரதான விமானம் தாங்கி கப்பல் தாக்கப்பட்டால் அல்லது அதில் பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டால் அதனால் இழக்கப்படுகின்ற தொகை என்பதை விட இழக்கப்படுகின்ற உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 6000 பேரை தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு கப்பல். ம்ஹ்ம். சுமார் 3200 3400 மாலுமிகள் இருந்தாலும் இந்த விமானங்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் போன்ற பல இத்தியாதிகளும் அண்மையில் உள்ள ஏனைய கப்பல்கள் போன்றவற்றின் பணியாளர்கள் போன்றவை எல்லாம் அந்த பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றபடியால் அவர்களை எந்த விதத்திலாவது, அதாவது அதீச்ச பாவனை, அதாவது வந்து மனிதர்களை கொல்வதில் அதி சக்தி வாய்ந்த குண்டுகளை பாவித்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருந்தது. சுமார் 42 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுதும் ஒரு 50 பேருக்கு மேல் கொல்லப்பட்டும் 5 சிறுவர்கள் அதில் உள்ளடங்கலாக பெண்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று அந்த கூதிஸ் அமைப்பு தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த கூதிஸ் அமைப்பு மீண்டும் இந்த கப்பலை நோக்கிய தாக்குதலை, அல்லது இந்த கப்பல் படையினை, கப்பல் தொகுதி, நாங்கள் இதை சொல்லலாம் என்றால் ஹாரிசன் ஒரு நகரம், அதாவது கப்பல் நகரம் என்றே சொல்லலாம். அந்த என்றால் 4-5 கப்பல்கள், அவற்றில் இவ்வளவு பணியாளர்கள், அவை மிகவும் நவீனமயப்படுத்தப்பட்டவை, பல ரேடர்கள் கொண்டவை. அதாவது வந்து விமான எதிர்ப்பு ரேடர்கள் மாத்திரமல்ல, ஒரு ஏவுகணை ஏவப்பட்டு அவை வருவதற்கு பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டு, அல்லது எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதனை கண்டுபிடிக்கின்ற சக்தி மிகுந்த ரேடர்களை கொண்டவையாக இருந்த பொழுதும் இந்த பயம் அவர்களை மீண்டும் ஆட்கொள்வதற்கான காரணம் இவர்கள் மீண்டும் அங்கே தாக்குதலை தொடுத்திருப்பது. எனவே இப்பொழுது அமெரிக்கா என்ன கூறியிருக்கின்றது என்றால், தாங்கள் இன்னும் பலமான அதாவது லீத்தல் வெப்பன்ஸ் எனப்படுகின்ற மனித பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்த போகின்றோம் என்று அந்த ஹூதிஸ் அமைப்பினரை அகற்றுவதற்கு அல்லது அவர்கள் மீதான தாக்கத்திற்கு, அதற்கான மிரட்டலாகவும் அது முதலாய மிரட்டலாக இருக்கின்ற பொழுதும் இரண்டாவதான மிரட்டலாக ஈரான் மீதான மிரட்டல் இருக்கின்றது. இங்கே ஈரானின் பங்கு என்பது உண்மையிலேயே எவ்வாறு இருக்கின்றது என்பது தெரியாத பொழுதும் ஈரான் இவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்ற விவகாரத்தால் இந்த விவகாரம் கொடுக்கப்படுகின்றது. என்றால் இந்த ஜெர்மன் என்கின்ற நாடு பல குழுக்களால் ஆளப்படுகின்ற நாடாக, அதாவது வந்து அரச ஆதரவுள்ள அல்லது அரசை கொண்டுள்ள படையினர் என்பவர்கள் சானா என்கின்ற இந்த யமன் நாட்டின் தலைநகரே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எனவே அது பல பகுதிகளாக இருக்கின்ற பொழுது இந்த குதிஸ் போராளிகள் இருக்கின்ற பகுதியில் அவர்கள் கடற்பரப்புகள் அந்த அரச படையினர் கட்டுப்பாட்டில் உள்ளதை விட மேலதிகமாக இருக்கின்றதாகவும், அவர்கள் உலங்கு வானூர்திகள் மூலம் சென்று கப்பல்களில் தரையிறங்கி அந்த சரக்கு கப்பல்களை கையகப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான செயற்பாடுகள் கண்டறியப்பட்டதாக இருக்கின்றன. இந்த நிலையில் தான் இப்பொழுது அமெரிக்கா தனது கப்பலின் பாதுகாப்பு, இந்த கப்பல் என்பது உண்மையிலேயே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இன்னொரு சரக்கு கப்பலுடன் மோதி, ஒரு பாரிய சரக்கு கப்பலுடன் மோதி ஒரு சிறிய சேதத்திற்கு உள்ளாகி இருந்த பொழுதும் அது தொடர்ச்சியாக அங்கே இருந்து தனது களப்பணியை மேற்கொண்டு வருகின்றது. எனவே அதனை காப்பதற்காக அல்லது அதனில் உள்ள உயிர்களை காப்பதற்கான ஒரு முயற்சியாக அல்லது அது குறித்து ஏற்பட்ட பயத்தின் காரணமாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. இந்த எச்சரிக்கையை ஈரான் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்?
ஈரானை பொறுத்தவரையில் ஈரானிற்கு இது மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை என்னவென்று சொன்னால், ஹூதிஸ் நடத்துகின்ற தாக்குதலுக்கு தாங்கள் பலியாகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், அமெரிக்கா 2 விடயங்களையும் தொடர்புபடுத்துகின்றது. ஈரானுடைய அணு ஆயுத உலைகள் அல்லது அணு சக்தி நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபடக்கூடாது என்கின்ற கோரிக்கையோடு இப்பொழுது இந்த விவகாரத்தில் கூட ஈடுபட்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த ஹூதிஸ் போராளிகள் மீதான தாக்குதல்கள் நடந்த பொழுது அல்லது நடைபெற்றதன் பின்னர் ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், யெமன் நாடு மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தியலை வெளியிட்டிருந்தார். இது அங்கே இடம்பெறுகின்ற பல பரீட்சைக்கான நிலையாக கருதப்படுகின்றது என்று சொன்னால், ரஷ்யா இவர்களுக்கான ஆதரவான கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய நிலையில் இது ஒரு வரவேற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லது வரவேற்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டதாக இல்லை என்றால், இந்த உலகின் போக்கு என்பது மாறி அதில் ஒரு சாதகமான நிலைமை வரும், உக்ரைன் ரஷ்ய போர் தனியும், காசா விவகாரத்தில் நல்ல தீர்வு வரும் மற்றும் பொருளாதார போர்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் விரைவாக. அதாவது அந்த பொருளாதார போர்கள் வரியிருப்பு என்பது தொடங்கப்படாத அல்லது தொடங்கி ஆரம்பத்தில் இருக்கின்ற நிலையிலேயே அது முறியடிக்கப்பட வேண்டும் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்ற பொழுது அமெரிக்கா இவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுப்பது நிச்சயம் ஒரு பாதகமான நிலையை உலக அரங்கில் ஏற்படுத்த போகின்றது என்பதற்கு எந்தவித ஒரு இரண்டாம் கருத்தில்லாத விடயமாக அது இருக்க போகின்றது. இப்பொழுது பார்த்தால் ஒரு பக்கத்தில் வரி பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கத்தில் இவ்வாறான எச்சரிக்கைகள் போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா அனைத்தையும் சேர்த்து ஒரு உலக போரை ஏற்படுத்தும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? அமெரிக்காவின் போக்கு என்பது தற்பொழுது அனைத்து நாடுகளாலும் கண்டிக்கப்படுவதாகவும் அல்லது அவர்கள் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவில் இருந்து விலகிச் செல்வதாகவுமான ஒரு பாணியை நாங்கள் காண்கின்றோம். நம்பிக்கை இழத்தல் என்பதை அமெரிக்கா தானாகவே விதைத்து செல்கின்றது. அமெரிக்கா மீது நம்பிக்கை கொண்டிருந்த தரப்புகள் அனைத்தும் அந்த நம்பிக்கையில் இருந்து விலகி தாங்களாக மாற்று வழி தேடி பயணிக்கின்ற செயற்பாடுகளை ஈடுபடுகின்றனர். அதேவேளை ரஷ்யா போன்ற அமெரிக்காவின் பிரதான பொருந்தினர்கள் அல்லது எதிரிகள் என கருதப்பட்டவர்கள் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய காலத்தை தங்களுக்குரிய ஒரு சாதகத்தன்மை நிறைந்த காலமாகவும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்று குறித்து அதில் தங்களுக்குரிய ஆதாயங்களை பெறுவதற்கான முனைப்புகளில் அதிதீவிரமாக ஈடுபடுவதாகவும், அதாவது அமெரிக்காவின் ஊடாக தங்களுக்குரிய நன்மைகளை பெறுவதற்கான களங்களை அவர்கள் ஏற்படுத்தி அதில் வெற்றி பெற்று வருகின்றார்கள். எதை விரும்புகின்றார்களோ அதை அமெரிக்கா மூலம் செய்ய வைக்கின்ற செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் போக்கு என்பது இவ்வாறு சென்றாலும் அமெரிக்கா ஒரு உலக போரை நோக்கி செல்வதாக இருந்தால் கூட அது பல மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு போரையோ அல்லது பல வாரங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு போரையோ நடத்தாமல் அது சில இடங்களில் சில வேளைகளில் அணு ஆயுத தாக்குதல்களை கூட நடத்தலாம். குறிப்பாக மத்திய கிழக்கில் இந்த யெமன் போன்ற இடங்களில் அவ்வாறான நிலைமை என்றால் அவர்கள் காசு, அதாவது தற்பொழுது அவர்களுக்கு பொருளாதார முடக்க நிலை இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய கடன் சுமை என்பது அதிகமானதாகவும் 34 ட்ரில்லியன், அதாவது 34,000 பில்லியன் டாலர்களாக இருக்கின்றபடியால் அது ஒரு குடும்பத்தினருக்கு, ஒரு சராசரி அமெரிக்கருக்கு அந்த கடன் என்பது 40,000 டாலர்களுக்கு மேல் இருக்கின்றது. அதிலிருந்து குறைப்பதற்காகத்தான் டொனால்ட் பல பொய்களை சொல்லி இந்த பொருளாதார விடயத்தை செய்து வருகின்றார். இந்த நிலையில் அவரே ஒரு பெரிய போரை நடத்துவாரா என்றால் இல்லை. ஆனால் அதிக அழிவுகளை கொண்டு வரக்கூடிய சிறிய போர்களை நடத்தலாம். அவ்வாறு நடத்தி இந்த உலகை மிரள வைக்கலாம். அதே நேரம் இந்த உலக ஒற்றுமையின் பால் அல்லது ஒரு ஒற்றுமையில் விளைவிக்கின்ற குழப்பங்கள் காரணமாக தானாகவே சில வேளைகளில் புதிய உலக ஒழுக்கு கூட ஏற்படுவதற்கு அமெரிக்கா வாய்ப்பளிக்க கூடும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.